பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயா, இத எங்க வைக்கட்டும்? வாழை மரத்தை அப்படி வச்சிருங்க. அருவாளை அந்த மன மேல வச்சிருங்க. தாலி இருக்கிற தட்டை எடுத்துட்டு வாங்க. இத எடுத்துட்டு வரேன். செவந்தி, நீயும் சிந்துவும் தான் இந்த பரிகார பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பார்த்து செய்றீங்க. பாவம், உங்க 2 பேருக்கும் தான் சிரமம் இல்ல? இதுல என்ன மாமா சிரமம் இருக்கு? எல்லாம் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன் ரகு, நீங்க சிந்துவை கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு பூர்ணி உங்களுக்கு போன் எதுவும் பண்ணாளா? அவ எனக்கு போன் பண்ணி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான்னு எனக்கு தெரியும். நீ அதனால தான் போன் ஆல்ரெடி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். ரொம்ப நல்ல காரியம் தான் பண்ணிருக்கீங்க மாப்ள. அவ இங்க நேர்ல வந்து நம்ம எல்லாரும் முன்னாடியும் அவ பண்ண தப்ப உணர்ந்துட்டேன்னு சொல்லணும். ஏன் சரி, நீயும் சம்மந்தியமாவும் எங்க போயிருந்தீங்க? உங்க 2 பேரையும் ஆளையே காணோம். நாங்க 2 பேரும் தனியா போய் பூரணிக்கு போன் பண்ணிட்டு வரோங்க. சம்மந்தி, நீங்க போன் பண்ணதுக்கு அவ என்ன சொன்னா? என் போன்ல இருந்து நான் தாங்க அவளுக்கு போன் பண்ணேன். நாங்க எல்லாரும் மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு கோயிலுக்கு வந்திருக்கோம், நீ ஏன் இன்னும் வராம இருக்க, உடனே கிளம்பி வான்னு சொன்னதும், என் வீட்டுக்காரருக்கு இன்னொருத்தியோட கல்யாணம் நடக்க போகுது, அதை தடுத்து நிறுத்தாம என்ன ஆசீர்வாதம் பண்றதுக்கு வான்னு கூப்பிடுறியே, நீ எல்லாம் பெத்த தாயே கிடையாது, பேயின்னு சொல்லி திட்டி தீத்துட்டாங்க. நீ போன்ல பேசினதுனால அவ திட்டினதோட விட்டுட்டா. இதே விஷயத்தை நீ நேர்ல பேசியிருந்தான்னு வச்சுக்கோ, உன்னை அடிச்சாலும் அடிச்சிருப்பா. கண்டிப்பா அடிச்சிருப்பாங்கப்பா. இப்போ அந்த அளவுக்கு கொலை வெறியில இருப்பாங்க. அது சரி, நம்ம திட்டமே பூர்ணி கோயிலுக்கு வரணுங்கிறது தான். ஆனா வருமா என்னன்னு தான் தெரியல. நிச்சயம் வருவா சம்பந்தி. எப்படி உறுதியா சொல்றீங்க? அவ இங்க வரணுங்கிறதுக்காகவே நானும் அவளை உசுப்பேத்தி விட்டுருக்கேங்க. அப்படி என்ன அத்தை நீங்க அவகிட்ட சொன்னீங்க? ரகுவுக்கும் சிந்துவுக்கும் கல்யாணம் நடக்க போறது உறுதி. இதை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. இத மனசுல வச்சுக்கிட்டு உனக்கான தட்டுல பட்டுப்புடவை வச்சிருக்கோம். உனக்கு விருப்பம் இருந்தா அதை எடுத்து கட்டிக்கிட்டு வந்து மணமக்களை நிறைஞ்ச மனசோட ஆசீர்வாதம் பண்ணு. அப்படி விருப்பம் இல்லைன்னா நீ வர தேவையில்லை. வீட்லயே இருந்து திருஷ்டி கழிக்க ஆர்த்தி ரெடி பண்ணி வை. நாங்க கல்யாணம் முடிஞ்சதும் பொண்ணு மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம்னு சொல்லி உடனே போனை கட் பண்ணிட்டேங்க. நல்லாதான் உசுப்பேத்தி விட்டுருக்கீங்க அத்தை. யார் நினைச்சாலும் கல்யாணத்தை நிறுத்த முடியாதா? நான் நிறுத்தி காட்டுறேன்னு இந்நேரம் அறுக்க பருக்கு கிளம்பி வந்துகிட்டு இருப்பா. பூர்ணி இங்க வந்ததும் ஆவேசமா நம்ம கூட சண்டை தானே போடுவாங்க. அது மட்டும் இல்ல, என் புருஷனை கல்யாணம் பண்ணிக்க போறியானா அப்படியே ஆக்ரோஷமா என் மேல பாஞ்சு என்ன அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இல்ல சிந்து, நீ சொல்ற மாதிரி அவ ஆக்ரோஷமா உன்கிட்ட நடந்துக்க மாட்டா. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, ரகுவுக்கும் உனக்கும் கல்யாணம்னு நாங்க எல்லாரும் சொன்னதும் அதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி பார்த்துட்டா. எவ்வளவு கோபத்தை காட்ட முடியுமோ அத்தனையும் காட்டி முடிச்சிட்டா. என்ன பண்ணியும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியலையேன்னதும் அடுத்த அஸ்திரமா வேற வழியே இல்லாம உன்கிட்டயும் ரகு கிட்டயும் ஓடி வந்து இது வரைக்கும் பண்ண எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுதான் இந்த கல்யாணத்தை நிறுத்த பாப்பா. நீங்க வேணா பாருங்க, நாம என்ன நோக்கத்துக்காக இந்த நாடகத்தை நடத்துறோமோ அது நல்ல விதமா இன்னைக்கு முடிய போகுது.